ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பொடியாக இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாவக்காய் நல்லா எண்ணெயில் சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த மசாலையெல்லாம் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் நம்ம அரிசி கழுவி வச்சுருப்போல அந்த தண்ணி, அது ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி சேர்க்குறதுனால பாவக்காவோட கசப்பு ரொம்ப தெரியாது, நல்லாயிருக்கும். இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.